f is n to n என்ற சார்பு f of x சமம் 2x - 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. f வந்து n ல இருந்து n க்கு போகுது. ஓகேவா? அடுத்து f of x சமம் 2x - 1 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லைன்னு நம்ம ஷோ பண்ணணும், அதாவது காட்டணும் அப்படிங்கிறாங்க. ரைட், முதல்ல நமக்கு என்னன்னா என்னன்னு தெரியணும். ஸோ அதான் இங்க போட்டிருக்கேன். என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயல் எண்கள். இது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த எண் பொறுத்த வரைக்கும் 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும். அதே போல இதுலயும் 1 2 3 4 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும் இல்லையா? அதான் நான் எழுதிருக்கேன். தட் இஸ் இந்த எண் வந்து மதிப்பகம். இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த எண். ஓகே, இது செகண்ட் இருக்கக்கூடிய எண். அது என்னது? துணை மதிப்பகம். ஓகேவா? துணை மதிப்பகத்துல என்னது? 1 2 3 4 5 6 போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்குள்ள கோடான கூடிய நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, f of 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ எடுக்கிறேன். இந்த 1 நம்பர் எடுத்து நான் போடும்போது எனக்கு என்ன ஆன்சர் இதுல கிடைக்குதுன்னு பார்க்கலாம். தட் இஸ் இங்க பாருங்க, 2x - 1 தான் என்னோட சார்பு. ஸோ தட் மீன்ஸ் இங்க இருந்து இங்க போகக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் என்னது? 2x - 1. ஓகேவா? ஸோ அதுதான் நான் இங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஸோ 1 போடும்போது என்ன கிடைக்குது பாருங்க. தட் இஸ் 2 × 1 - 1 சமம். இப்போ 2 2 1 சமம் 2 -1 னா 2ல 1 போச்சுனா 1. ஓகே ரைட். நெக்ஸ்ட் f of 2 போடும்போது என்ன கிடைக்குது? 2 × 2 - 1 தட் இஸ் 4 - 1 = 3. அடுத்து f of 3 போடும்போது எனக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் 2 3 6 - 1 தட் இஸ் = 5. f of 4 போடும்போது 2 பெருக்கல் 4 - 1 தட் இஸ் 8 - 1 சமம் 7. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன மாதிரியான மேப்பிங் கிடைக்குது பாருங்க. தட் இஸ் 1க்கு 1 கிடைச்சது, நெக்ஸ்ட் 2க்கு 3 கிடைச்சது, அடுத்து என்ன கிடைக்குது? 3க்கு 5 கிடைச்சது, அடுத்து 4க்கு 7 கிடைச்சது, அப்ப 5க்கு 9 கிடைக்கும், அடுத்து இங்க இருக்கக்கூடிய 6க்கு 11 கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஒற்றைப்படை எண்கள் கிடைச்சிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஓகே, அப்ப நமக்கு என்ன தெரியுது? தட் இஸ் இதுல இருக்கக்கூடிய மதிப்பகத்துல என்னெல்லாம் இருக்கு? 1 2 3 4 அப்படின்னு போயிட்டு இருக்கு. அடுத்து துணை மதிப்பகமும் என்னெல்லாம் இருக்கு? 1 2 3 அப்படின்னு போயிட்டு இருக்கு. பட் வீச்சகம்ங்கிறது இந்த சார்பு ஏற்படுத்தக்கூடிய இதுதான். ஸோ தட் இஸ் 1 இருக்குது, 3 இருக்கு, அப்புறம் 5 7 9 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள் தான் போயிட்டு இருக்கு. அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். அப்ப வீச்சகத்துல என்னெல்லாம் இருக்கு? தட் இஸ் 1 3 5 7 9 இதெல்லாம் தான் வந்து வீச்சகத்துல இருக்கு. அப்ப ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு நம்ம காட்டுறதுக்கு என்ன எழுதணும்? தட் இஸ் மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் துணை மதிப்பகத்தில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. தட் இஸ் என்னது? 1க்கு 1 கிடைச்சது, 2க்கு 3, 3க்கு 5, 4க்கு 7 இந்த மாதிரி வெவ்வேறு உறுப்புகளோட தான் ஒவ்வொரு மதிப்பகத்தில் கூடிய உறுப்புகளும் என்ன பண்ணிருக்குது? தொடர்புபடுத்தப்படுகிறது. எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அது மட்டும் இல்ல, இப்ப இதை மேல் சார்பு அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும். தட் இஸ் மேல் சார்பு இல்லைன்னு காட்டணும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா, துணை மதிப்பகம் வந்து வீச்சகத்திற்கு சமம் இல்லை. ஆக்சுவலா துணை மதிப்பகங்கிறது உங்களுக்கு இங்க போட்டிருக்கேன் பாருங்க, 1 2 3 போயிட்டே இருக்கும். பட் வீச்சகம் பாருங்களேன், ஒற்றைப்படை மட்டும் தான் போயிருக்கும். அப்ப இந்த 2 4 6 8 அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து அங்க மதிப்பகத்துல இருந்து எந்த விதமான ஒரு எஃப்ங்கிற மேப்பிங்கும் இல்ல. எனவே நம்ம என்ன சொல்லணும்? தட் இஸ் மேலும் துணை மதிப்பகம் வீச்சகத்திற்கு சமம் இல்லை. எனவே இது ஒரு மேல் சார்பு அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. இதுதான்